காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. கிருபையாலே விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. உண்மையான ஆசீர்வாதம். சங்கீதம் 36:8 சொல்லுகிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் என்று. 36ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தான் இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியர்களும். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்குடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. அதோ, அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். உண்மையான ஆசீர்வாதம் எது என்பதை நாம் கண்டறிந்து அந்த தேவ ஆசீர்வாதத்தை அனுபவிக்காதவரை உண்மையானதோர் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மிடம் ஏற்படாது. உண்மையான தேவ ஆசீர்வாதங்களை அடைந்து அனுபவிப்பதன் விளைவாக நம்மிடம் ஏற்படுவதே உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. எத்தனைதான் உலக நன்மைகளை நான் சாலமோன் ராஜாவை போல தேவனிடமிருந்து பெற்றாலும் அதனால் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை தோன்றாது. ஏராளமான நன்மைகளை தேவனிடமிருந்து பெற்றிருந்த சாலமோனால் தேவனை பிரியப்படுத்தி வாழ இயலவில்லையே. எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ட இஸ்ரவேல் மக்களால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ இயலவில்லையே. தேவனுடைய விசேஷ செயலால் அரச பதவிகளை பெற்ற சவுலோ அல்லது எரேபயாமோ தேவனுக்கு பிரியமானதொரு நல்வாழ்க்கையை வாழ இயலவில்லையே. அருமையானவர்களே, ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் தேவனால் நன்மை பெற்றவர்கள். ஆயினும் உண்மையான தேவ நன்மையை அடைந்து அனுபவிக்காதவர்கள். எனவே அவர்களால் வெற்றியானதோர் ஆன்மீக வாழ்க்கையை காண இயலவில்லை. ஆனால் வேதாகமத்திலே ஆபிரகாம், யோசேப்பு, மோசே, யோசுவா, தாவீது போன்றவர்களால் தங்களின் இறை நம்பிக்கை வாழ்க்கையில் வெற்றி காண முடிந்தது. அவர்களால் தேவனை கனப்படுத்தி தேவனுக்கு பிரியமாக வாழும் வாழ்க்கையில் இலக்குகளை எட்ட முடிந்தது. வாழ்நாள் முழுவதும் போராட்டங்களின் பாதையில் பயணம் செய்ய நேரிட்ட அப்போஸ்தலனாகிய பவுலினால் திருப்தியான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து ஜீவ கிரீடத்தை குறித்த நிச்சயத்தை அறிக்கையிட முடிந்தது. ஏனென்றால் அவர்கள் உண்மையான தேவ ஆசீர்வாதத்தை தங்களுக்குள் அடையாளம் கண்டு அனுபவித்தார்கள். அது என்ன? அவர்கள் தங்கள் ஆத்மாவை, இருதயத்தை திருப்தி செய்யும் தேவ நன்மையை அடையாளம் கண்டு அனுபவித்தவர்கள். அவர்கள் தேவ உறவை தங்களிடம் கண்டவர்கள். அவர்கள் தேவ சத்தத்தை தங்களுக்குள் கேட்டவர்கள். அவர்கள் தேவ பிரசன்னம் தருகின்ற மன நிறைவையும் மன அமைதியையும் மன மகிழ்ச்சியையும் தங்களுக்குள்ளே அனுபவித்தவர்கள். அவர்களுக்கு இவற்றை விட அதிக திருப்தி தரும் ஏதும் இருக்கவில்லை. தேவ உறவினால் ஏற்படும் நன்மைகள் தானே உண்மையான ஆசீர்வாதங்கள். சிந்திப்போம். தேவ உறவை விட தீவிரமுள்ளவனை நோக்கி தேவ நன்மைகள்
தீவிரித்து வருகின்றன. சங்கீதம் 128 ஒரு வசனம் உண்டு. 5வது வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. அருமையானவர்களே, தேவனோடு எப்போது நமக்கு உறவும் ஐக்கியமும் ஏற்படுகிறதோ அப்போதே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற நிலையை பெற்று விடுகிறோம். ஒருவேளை உலகத்தின் பார்வையில் நம்மிடம் விசேஷமான எந்த செழுமையான நிலைகள் தோன்றாவிடனும், அப்படி இருந்தால் கூட தேவனுடைய பார்வையில் அதுவே ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை. ஏனென்றால் இந்த பாவ உலகத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு நமக்கு ஏற்படும் உறவும் ஐக்கியமும் தான் மிகப்பெரிய நிலையான ஒரு ஆசீர்வாதமாகும். 128 சங்கீதத்தை படிப்போம். அது ஒரு ஆரோகண சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128 படியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளீர்களா? அதுதான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் கொள்கிறது. தேவனோடு நீங்கள் உறவிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையின் பிரதிவிளைவுதான் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதம் ஆகும் நிலை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எதற்கென்றால் நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று. ஒரு மரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஒரு நாள் அது மிகுந்த கனிகளை உடையதாக மாறும். அந்த கனிகள் தான் அந்த மரம் ஆசீர்வாதமாக மாறிவிட்ட நிலை என்று சொல்லி நாம் காண முடிகிறது. ஏனென்றால் அந்த கனிகள் தான் அநேகருக்கு பயனுள்ளதாக விளங்குகின்றது. வேதாகமத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதே தாவீது அந்த சிறுவனாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான். அது முதல் நிலை. ஒரு நாள் தேவன் அவனை ஒரு நாட்டின் ராஜாவாக மாற்றினார். அதுதான் அவன் ஆசீர்வாதமாக மாறின நிலை. அங்கே ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னொரு கதாபாத்திரமாக யோசேப்பு என்கிற ஒரு சகோதரனை பார்க்கிறோம். அவன் சிறு வயதிலேயே தேவ உறவை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான். ஆனாலும் அவன் அடிமையாகவும் சிறை கைதியாகவும் அவனுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை சந்திக்க நேர்ந்தது. ஒரு நாள் அவன் தேவனால் ஆசீர்வாதமாக்கப்பட்ட நிலை ஏற்பட்டது. எப்படி? அங்கே பஞ்சத்தால் வாடிய அவனுடைய பெற்றோரின் குடும்பமும் ஒரு தேசமும் இந்த யோசேப்பு என்கிற ஒரு நபரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு மரம் திடீரென்று வளமையுடையதாக மாறிவிடுவதில்லை அருமையானவர்களே. அது விதையிலிருந்தே வளமையுடையதாக இருப்பதால் தான் அது வளர வளர கனிகளை கொடுப்பதாக மாறி அநேகருக்கு பிரயோஜனப்படுகிறது. ஆம் அருமையானவர்களே, நாம் ரட்சிப்பின் அனுபவம் பெறும்போதே தேவ ஆசீர்வாதத்தை பெற்று விடுகிறோம். ஆனால் தொடர்ந்து தேவன் நம்மை கனி கொடுக்கும் தன்மை உடையவளாக வளர்க்கின்றார். அதனுடைய நோக்கம் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமானவர்களாக விளங்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அநேக தங்களுக்கு பல வருட ரட்சிப்பின் அனுபவம் இருப்பதாக கூறுவார்கள். ஆனால் கடைசி வரை யாருக்கும் ஆசீர்வாதமானவர்களாக விளங்குவதில்லை. அவர்களால் யாரும் எந்த விதத்திலும் பயனடைய மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் நிலையை அடையவில்லை என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஆம் அருமையானவர்களே, கனி கொடுக்கும் வாழ்க்கை என்பது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ்வதே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வாதமாக பிறருக்கும் இருக்கிறோம். சிந்திப்பதற்காக, பிறருக்கு பயன் தராதவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக கூறுவது சந்தேகத்திற்கு உரியது. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? சிந்தியுங்கள். ஜெபிப்போமா? உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைய எங்களை வைத்திருக்கிற, ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற, உண்மையான தேவ ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற நல்ல தேவனே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்.
உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்குகிறோம். இந்த காலை வேளையிலே வேதாகமத்தில் நாங்கள் பார்த்த கதாபாத்திரங்களில் போல சாலமோனால் உம்மை பிரியப்படுத்தி வாழ முடியவில்லை. இஸ்ரவேல் மக்களால் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியவில்லை. பெரிய அரசு பதவிகளை பெற்ற சவுலோ யெரொபெயாமோ தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ இயலவில்லை. ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் திருப்தியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து ஜீவ கிரீடத்தை குறித்த நிச்சயத்தை அவர் அறிக்கையிட முடிந்தது. அநேக கதாபாத்திரங்களில் ஆண்டவரே, நாங்கள் உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். ஸ்தோத்திரமாப்பா. நாங்கள் எங்கள் ஆத்மாவை, இருதயத்தை திருப்தி செய்யும் தேவ நன்மையை அடையாளம் கண்டு நாங்கள் அனுபவித்து இருந்தாலும், தேவனுடைய உறவை நாங்கள் நாடாமல் இருந்தால், உம்மோடு இருக்கிற ஐக்கியம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவ பிரசன்னம் எங்களுக்கு தருகின்ற மன நிறைவையும் மன அமைதியையும் மன மகிழ்ச்சியையும் ஆண்டவரே நாங்கள் அனுபவித்து வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஆசீர்வாதம் நம்முடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்தினால் நிறைவு பெறுகிறது. ஆண்டவரே, 128ஆம் சங்கீதத்தின் 5வது வசனத்தின் போல கர்த்தர் சீயோனிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். மனமார ஆசீர்வதிக்கிறோம்.